ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்டபிள்யூ ஹோண்டா. நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் டிஎம்டபிள்யூ குரூப்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக் சமுதாயத்துக்கு ஒரு பெருமை தேடி கொடுத்த நம்ம பிரபு அவர்களுக்கு மிக்க நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் எதுக்காக சொல்ல அப்படின்னா பார்த்தீங்கன்னா பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வந்து டைம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 57 நிமிஷத்துல வந்து இன்ஜின் வந்து முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சரி சார் இதனால் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. இது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு வந்து முடிச்சிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா 57 நிமிஷம் வந்து இன்ஜின் அசம்பிளிங் பண்ணல. அது பார்த்தீங்கன்னா கின்னிஸ் ரெக்கார்டு, கின்னிஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது கின்னிஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுன்ற பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உலகத்துல வந்து யாருமே இது வரைக்கும் அந்த டைம்குள்ள பண்ணாத வரைக்கும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ல வந்து லீடரா இருப்பாரு. அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கின்னிஸ் புக்ன்றது ஒன்று வரும். அந்த புக்ல வந்து ரெக்கார்ட் வரும். அது பார்த்தீங்கன்னா நம்ம ரெனால்டோ அவர்கள் எல்லாரோடையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்க வந்து செப்பரேட்டா இருக்கும். ஒரு மெக்கானிக் மட்டும் தான் இந்த ரெக்கார்ட்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க எந்த விதத்துல வேணாலும் பண்ணலாம். அண்ட் நான் எதுக்காக நான் சொல்றேன்னா இது மாதிரி வந்து நம்ம நெக்ஸ்ட் அதிகமா நம்ம வந்து நாமளும் அதே மாதிரி பண்ணணும்ன்றது நோக்கம் தான் அவரோட பிரபுவோட நோக்கமும் கூட. ஏன்னா சொல்லிட்டு இதுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் யாரும் வந்து பண்ணல. 57 நிமிஷம் வந்து இன்ஜின் வந்து யாரும் அசம்பிளி பண்ணல. பட் ஆனால் இவர் வந்து அசம்பிளி பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிசிபேட் சர்டிபிகேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து இவருக்கு பர்மனண்டான கின்னிஸ் ரெக்கார்ட் வேர்ல்டு புக்ல வந்து வரணும்னா இதுக்கு வந்து கிட்ட இன்னும் 2 மாசம் வரைக்கும் வரும். அது வரைக்கும் அவங்க வந்து அப்சர்வேஷன் வந்து கண்டிப்பா ஒன்று பண்ணுவாங்க. அப்படின்னாக்கா அண்ட் வேற யாராவது பண்ணிருக்காங்களா இல்லையான்ற. ஏன்னா வந்து அவங்க சர்டிபிகேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் வேற யாரும் அப்ளை பண்றாங்களா ஏதாவது இருக்குன்றத கண்டிப்பா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இதுக்கு மேல யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னாக்கா அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு திருப்பி ஒரு 2 பேர் இப்போ எக்ஸாம்பிள் வேற ஒருத்தர் வராங்கனாக்கா அவங்களும் ஒரு 2 பேர் வந்து காம்படிஷனா கொடுப்பாங்க. அந்த காம்படிஷன்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கின்னீஸ் ரெக்கார்டை வந்து அவங்க வந்து ரெக்கார்டு வந்து சர்டிபிகேட் வந்து பண்ணிடுவாங்க. பட் ஆனா அதுக்கான தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இவர் 57 நிமிஷத்துல முடிச்சிருக்காரு. பட் ஏன்னா இதுக்கு மேல யாராவது வந்து பண்ணாலையும் கூட முதல்ல பண்ணவர் யாருனாக்கா நம்ம பிரபுவர்கள் தான். பட் எதுக்காக நான் வந்து பிரபுவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றப்ப இது வந்து அவர் வந்து ஒரு வழிகாட்டியாக தான் அவர் இருக்காரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து வின் பண்ணணுன்றதை விட பெருமைன்றதை விட ஆனா எனக்கு என்னன்னாக்கா மத்தவங்களும் இதே மாதிரி வந்து எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஐடியாக்கள்லாம் அவர் வச்சுட்டு இருக்காரு. அந்த ஐடியாவுக்கும் கேட்டதுக்கு எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதாயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கான விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா ரொம்ப நல்ல மனுஷன் கூட. கண்டிப்பா வந்து அவர் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்காக சொல்லிக் கொடுக்கவும் ரெடியா இருக்காரு. கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி வந்து வர்றது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி மனுஷங்களோட நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்பையும் நல்லா வச்சிருக்கோன்றது முக்கியமான விஷயம் உங்களுக்கு கூட. ஏன்னா அது கின்னீஸ் ரெக்கார்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம். இது ஒரு மீசக்காரர் இருக்காரு இல்லைங்களா. இவரும் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாபை சேர்ந்த சிங் தான் இவரு. இவர் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல வந்து டாப் 10ல வந்து இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டு இருக்காரு. அப்படின்னா பெரிய மீசை, உலகத்திலேயே ரொம்ப பெரிய மீசை 14 அடி இருக்கக்கூடிய மீசை வந்து யாருமே இது வரைக்கும் வச்சது இல்ல. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இவர் தான் இன்னும் ஒரு பல வருஷமா இவர் தான் இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அதே மாதிரி நம்ம பிரபு அவர்களும் வருவாருன்றது எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவர் வந்து வின்னர்ஸ் தான். அண்ட் வாழ்த்துங்கள். நன்றி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மொத்தம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இவர் ரெக்கார்ட் பண்ணுவார்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வந்து நம்ம வந்து மெக்கானிக்கல் எல்லாமே வந்து பெருமைப்படக்கூடிய விஷயமா தான் இருக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளால வந்து வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கம்பல்சரி. இது வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. ஏன்னா இது மாதிரி வந்து உற்சாகப்படுத்தி மத்தவங்களும் வந்து இது மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். வெற்றி தோல்வின்றது 2வது விஷயங்கள். ஒரு வேளை சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஓகேங்களா. மிக்க நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நன்றி, வணக்கம்.